ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கவின் நடிப்பில் இளன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த ஸ்டார் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு நடிகன் அவன் நடிக்கிற திறமையினால என்ன வேணும்னாலும் மறக்கடிக்க முடியுன்றது தான் இந்த படத்தோட கதை. வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். முதல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். கவின் இந்த படத்துக்காக நிறையவே ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டுட்டு வந்திருக்காரு. இது இவரோட 3வது படம். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நிறையவே ஸ்கோப் இருந்தது. அதை ஓரளவு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சியில இவர் நடிப்பு திறமையினால ஒரு விஷயத்த நம்மளை மறக்கடிச்சாருன்னா அது உண்மைதான். இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நிறைய தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னா ஒரு ரவுண்டு கண்டிப்பா வருவாரு. லால் கவினோட அப்பாவா நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியாது. மனுஷன் அந்த கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருக்காரு. பழைய எம்ஐடி பைக்கு, பழைய ஸ்டில் கேமரா, அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த கேரக்டருக்கு பக்காவா பொருந்திருந்தது. இவர் நடிக்கிற ஒவ்வொரு சீனும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. கீதா கைலாசம் கவினோட அம்மாவா நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டருக்கு அழகாவே பொருந்திருந்தாங்க. இவங்க பாலச்சந்தரோட மருமகன் சொல்லும் காலம் போய் இவங்களோட மாமனார் தான் பாலச்சந்தர் சொல்லும் அளவுக்கு ஒவ்வொரு படத்துலயும் தன் நடிப்பை அழகா வெளிப்படுத்திட்டே வராங்க. குறிப்பா இந்த படத்துல இன்டர்வல் சீன்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பிரீத்தி முகுந்தன் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இது இவங்களுக்கு முதல் திரைப்படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டுமே வந்தாலும் காதல் காட்சினாலும் சரி, காதல் வழியை வெளிப்படுத்துற சீனாலும் சரி ரொம்ப இயல்பாவே பண்ணியிருக்காங்க. இவங்க படம் பாதியிலே போவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதிதி இந்த படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இது இவங்களுக்கு 2வது படம். செகண்ட் ஹாஃப்ல தான் இவங்க படம் ஃபுல்லா வராங்க. இவங்க நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸ்னால நிறைய இடத்துல இவங்க தமிழ் பொண்ணா நடிச்சிருந்தாலும் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் அவங்க பாடி லாங்குவேஜ் வெளிப்படுது. முக்கியமா மன்னிப்பு கேட்கிற சீன்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைல்லே கேட்கறாங்க. அந்த சீன்ல நமக்கு ஒட்டவே இல்லை. இவங்க கேரக்டரை பார்க்கும்போது மயக்கம் என்ன படத்துல வர யாமினி கேரக்டர் தான் ஞாபகப்படுத்துது. இவங்களும் கவினும் ஒரு இடத்துல படம் பார்க்க போவாங்க. அந்த சீன்லாம் நம்ம மனசுல ஒட்டவே இல்லை. இந்த படத்துல கவினோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற தீப்ஸ் கேரக்டர் பத்தி சொல்லியே ஆகணும். குல்லாபிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் தான் இவருக்கு அறிமுகம்னாலும் இவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. மற்றபடி கொஞ்சம் சீன்ஸ் கொடுத்திருந்தாலும் மாறன், காதல் சுகுமார், ஸ்டில்ஸ் பாண்டியன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தோட மெயின் பில்லர் ஆஃப் த மூவியே இவர் தான் சொல்லலாம். யுவன் கம்பேக் கொடுத்தாரு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. எத்தனை படத்துல தான் கம்பேக் கொடுப்பாரு எனக்கு தெரியல. இந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவர் பழைய பாட்டை எடுத்து ரீமாஸ்டர் பண்ணி போட்டு எல்லாரையும் அள வச்சிட்டாரு. அப்புறம் யுவனோட பிஜிஎம் பத்தி சொல்லவே தேவையில்லை. இவர் தன்னை கிங் ஆஃப் பிஜிஎம் சொல்லிக்கலாம். இந்த படத்துல இவரோட பிஜிஎம் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தது. ஆனாலும் இவர் எல்லா பாட்டையும் பாடுறத தவிர்த்திருக்கலாம். யுவன் வாய்ஸ்ல நானே எதிர்த்தாலும் என் கனவது வீழாது இந்த பாட்டை மட்டும் கேட்கும் போது எனக்கு குரு படத்துல ஏரமன் பாடின ஒரே கனா என் வாழ்விலே அந்த பாட்டை தான் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஒருவேளை இந்த கதையும் அந்த கதையும் கனவு நோக்கி போறதுனால அப்படி கேட்குதான்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. சினிமாட்டோகிராஃபி எழிலரசு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஏற்ற கலர் டோன்ல அழகான விஷுவல்ஸை கொடுத்துருக்காரு. பெர்ஃபார்மன்ஸுக்கு முக்கிய தர படம்னால நிறைய க்ளோஸ் அப் ஷாட் இருந்தது. அது ரொம்பவே அழகா எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் ஒரு விஷயத்த மறக்கடிக்கிறதுக்காக லைட் செட்டிங்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சியோட ஹீரோ இவர் தான். எடிட்டிங் பிரதீப் ஹீரோவை பண்ணியிருக்காரு. படம் 2 hours 38 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா கிறிஸ்பாவே கட் பண்ணியிருந்தாரு. எப்படின்னா ஒரு பாட்டு வர வேண்டிய இடத்துல 2 பாட்டை கட் பண்ணி அடுத்தடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணி டைம் சேவ் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லென்த்தியாவே இருந்தது. நிறைய இடத்துல இவங்க கட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கிளைமேக்ஸ் சீனை ஷட்டுன்னு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படம் பார்த்துட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்க. இளன் இந்த படத்தோட டைரக்டர் ஸ்டில்ஸ் பாண்டியனோட மகன். தன் அப்பாவோட கதையில தன் ரைட்டிங் ஸ்கில்ஸை சேர்த்து எழுந்தது தான் இந்த ஸ்டார் திரைப்படம். இது இவருக்கு 2வது படம். அதனால கதைக்கு முக்கியம் கொடுத்து கவனமாவே எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாவே எழுதியிருந்தாரு. குறிப்பா அந்த பாட்டி கேரக்டரை சொல்லலாம். ரொம்ப கேமியா வாய்ஸ் ஓவர்ல வந்தாலுமே மனசுல நிக்கிறாங்க. முக்கியமா தண்டட்டி ஜிம்கே மாற சீன்லாம் ரொம்ப அழகாவே இருந்தது. ஆனாலும் கிளைமேக்ஸ் காட்சியை மனசுல வச்சு செகண்ட் ஹாஃப் எழுதியிருக்காரு. அதனால கதை வேற எங்கேயும் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதோட பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஹாஃப் சொல்லலாம் ரொம்ப லென்த்தியா எடுத்து வச்சிருக்காரு. இதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன்லாம் காமன் ஆடியன்ஸுக்கு எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. கிளைமேக்ஸ் சீன் நல்லாவே இவர் பண்ணியிருந்தாலும் இவர் ரைட்டிங்ல பில்டப் பண்ணிட்டு வந்த மொத்த எமோஷன்ஸும் அந்த இடத்துல டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நீங்களே படம் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு நடிகன் தன் தழும்பு மறைக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. லைவ் எக்ஸாம்பிள் ஹாலிவுட் ஆக்டர் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் இருக்காரு. அவர்லாம் உதட்டு கீழே ஒரு தழும்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு படத்துலயும் அவர் நடிப்பு திறமையினால அதை மறக்கடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு ஜோக்கர் படத்தை சொல்லலாம். அந்த படத்துக்காக அவர் ஆஸ்காரையும் வாங்கியிருக்காரு. தமிழ்ல கூட விஜய் ஆண்டனி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. ஆனாலும் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு.
அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியவே இல்லை. லாஜிக்கா இவங்க சொன்ன காரணம் எனக்கு செட் ஆகல. நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. மற்றபடி லார்ஜர் தன் லைஃப் மேல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த கனவை எட்டி பிடிக்கிற படமா இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த படம் என்ன ரிவ்யூ பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.